வணக்கம். நம்ம நாட்டில் அதிக புழக்கத்தில் இருக்கிறது இது இது மட்டும்தான். இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பல பேர்கள் இருக்குது. காசு, பணம், துட்டு, மால், டப்பு, எவ்வளோ பேருங்க இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் இது மட்டும் நம்ம கையில் இல்லைன்னா எவ்வளோ பெரிய மாற்றங்கள் கொண்டு வர முடியும் தெரியுமா? அது என்னென்ன மாற்றங்கள் சொல்லவா? இது மெஜாரிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காசு இருக்கிறதுன்ற ஒரு பரிவர்த்தனை இருக்கிறது மட்டும்னால தான் இது லஞ்சமா, ஊழலா, பதுக்கவா, பணத்தாவையும் பதுக்குறாங்க, பணத்தை தங்கமாகவும் பதுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றத்தில் கொண்டு வரணும்னா பணன்ற ஒரு நோட், ஒரு பேப்பர் அது மட்டும் இல்லைனாக்கா எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடக்குமா? ஃபஸ்ட்டு பிளாக் மணின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. பிளாக் மணின்றது கருப்பு பணம். நெக்ஸ்ட்டு லஞ்சன்றது வெளியே வராது. இல்லீகல் டொனேஷன், சட்ட ரீதியாக இல்லாமல் டொனேஷன் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. அதாவது எல்லாருமே இந்த பணத்தைன்ற ஒரு இருக்கிற பட்சத்தில் தான் பாதி கணக்கில் கட்டுறாங்க, பாதி பதுக்குறாங்க. பணன்ற ஒன்று இல்லாமல் ஜஸ்ட் அது ஒரு டிஜிட் அப்படின்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஃபோன் நம்பர், ஒரே ஒரு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும். எல்லாத்துக்குமே அவன் அக்கௌண்ட்டில் மட்டும் அவன் ட்ரான்சாக்ஷன் பண்ணனானா, வரவாகட்டும் செலவாகட்டும் எல்லாமே கடவுளுக்கே காணிக்க போட்டாலும் அது அவரோட அக்கௌண்ட்லேருந்து போச்சுன்னா எல்லாரோட அக்கௌண்ட்டும் கவர்மெண்ட்டோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். யாருமே யாரையும் ஏமாற்றது, எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். வெளிப்படையாக இருக்கும்போது யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய வரவு செலவு கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் கவர்மெண்ட்டு இருக்கும்போது அவங்கவுங்க கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும், ஜிஎஸ்டியும் பே பண்ணியே ஆகணும் இல்லைங்களா? அவன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, லட்ச ரூபாய் வாங்கினாலும் சரி, கோடி ரூபாய் வாங்கினாலும் அதுக்கான டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா நம்ம எந்த நாட்டுக்கிட்டையும் கையேந்திரனாலுமே வரவே வராது. நம்மளோட எக்கனாமிக் லெவல் ஹையாகும். நம்மளுடைய எக்கனாமிக் லெவல் ஹையாச்சுனாக்கா நம்மளுக்கு வேண்டியதை நாம்ளே உருவாக்க முடியும். அடுத்த நாட்டுக்கிட்ட கையேந்த வேண்டியது என்ன வளம் இல்லை நம்ம நாட்டில் எல்லாமே நம்மளால் கொண்டு வர முடியும். எல்லாமே நம்மளுக்கு திங்கிற சாப்பாட்டிலேருந்து ஸ்பேஸுக்கு போகிற ராக்கெட் வரைக்கும் நம்மளால் செய்ய முடியும் போது இந்த ஒரு நோட்டுன்றதை மட்டும் நம்மளால் வேணாம் அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பனில் அதில் ஒரு டிஜிட்டாக மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுடைய வளம் எல்லாமே பிறகு தான் முடியும். இதனால் இந்த பணம்ன்றதுனால நிறைய தப்புகள் குறையும், தண்டனைகள் குறையும். தப்புகள் இல்லைனாக்கே தண்டனைகள் தேவையே இருக்காதுல்ல. பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கும். ஒருத்தர்கிட்ட எவ்வளோ சொத்து இருந்தாலும் அது எல்லாமே கவர்மெண்ட் கணக்கில் தான் வரும். எதையுமே நம்ம மறைச்சி வைக்க முடியாது. இந்த பணத்துக்காகத்தானே கொலை நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போகுது. பணன்றது ஒன்று இருக்கவே இருக்கக்கூடாதுனாக்கா நம்மளுடைய எல்லா கணக்குமே வெளிப்படையாக இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு எதையும் மறைக்க தேவையில்லை. கவர்மெண்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவோம். கற்பு பண்ணி இல்லை, டேக்ஸ் பே பண்ண போகிறோம். எல்லாரோட அக்கௌண்ட்டும் வெளிப்படையாக இருக்கும். யாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ கிளாஷோ, சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது. நம்மளோட எக்கனாமிக் லெவல் மட்டும் உயர்ந்தால் நம்ம எல்லாமே நம்ம நாட்டுக்கு எல்லாமே மாற்ற முடியும். இதை எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இந்த பணம் மட்டும் வேணும், ஜஸ்ட் எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஒருத்தருக்கு ஒரே ஃபோன் நம்பர், ஒரே அக்கௌண்ட், ஃபினிஷ். எல்லாமே மாறும். மாற்றம் ஒன்றுமே மாறாதது. இந்த மாற்றத்தை நம்ம சீக்கிரமாக கொண்டு வந்துட்டோமா எல்லா நாட்டுக்கும் நம்மளோட நாடு, நம்மளோட ஜனநாயகம் வேறு லெவலில் இருக்கும்.